उत्तरस्यां दिशिदेव तात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इवमानदण्डः. ஸோ போன கிளாஸ்ல 10வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். பரலோக நவப்பிரவாசினः பிரதிபத்ஸ்யே பதவீம் அகம் தவ விதினா ஜன ஏஷः வஞ்சிதः त्वदधीनं खलु தேஹினாம் சுகம். ஸோ இந்த மாதிரி பரலோகத்துக்கு போனவாளுடைய பின் நான் ஏன் தொடரல அப்படின்னா, எனக்கு வந்து விதிங்கிறது என்னோட விஷயத்துல விளையாட எடுத்து நான் மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டேன். சோ என்ன நடந்தது அப்படிங்கறது எனக்கு ஒரு செகண்ட் தெரியாம போயிடுது அப்படிங்கறதோடு நிறுத்தினோம். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ரஜினி திமிர அவகுண்டிதே புறமார்க்கே கனசப்த விக்லவாக வசதிம் பிரிய காமினாம் பிரியாக துவத்ருதே பிராபயித்தும் கஹ ஈஸ்வரஹா. சோ வந்து மன்மதன் இல்ல அப்படின்னா, அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மன்மதன் வந்து இட் நாட் ஒன்லி அஃபெக்ட்ஸ் ரதி, அந்த மன்மத சம்பந்தமான காம சம்பந்தமான ஈடுபட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் இவனுடைய ஆப்சன்ஸ்ங்கிறது எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்கிறது சொல்லிட்டு வரா ஒண்ணுன்னா. சோ ரஜினி திமிர அவகுண்டிதே புறமார்க்கே. சோ ரஜினினா இரவு, ராத்திரி. திமிரம்னா இருட்டு. சோ ரஜினியில இருக்கிற ராத்திரியில இருக்கிற திமிரம்னா அந்த இருட்டுனால அவகுண்டிதம், மூடப்பட்ட அந்த புறமார்க்கம். அந்த புறமார்க்கத்துல கனசப்த விக்லவாகா பிரியாகா காமினாம் பிரியாகா துவத்ருதே வசதிம் பிராபயித்தும் கஹ ஈஸ்வரஹ. சோ இந்த மாதிரி அதாவது அபிசாரிகா ஸ்திரீகளை பத்தி இங்க பேச்சு. சோ அவன் வந்து என்ன பண்றா, அவன் இஷ்டப்பட்டவா வீட்டுக்கு போறா. போயிட்டு வரும்பொழுது ரஜினி திமிர அவகுண்டிதே, அந்த இரவனுடைய அந்த இருட்டினால மூடப்பட்ட அந்த புறமார்க்கத்துல கனசப்த விக்லவாகா. கனம்ங்கிறது மேகம், மேகத்தினுடைய சப்தத்தினால விக்லவாகானா பீதாகான்னு அர்த்தம், பயந்தவர்களான அந்த காமினாம் பிரியாகா, காமிகளினுடைய பிரியையாக இருப்பவர் அவர்களை, வசதியும் ரெண்டு ரெண்டு கர்மா அங்க, பிரியாகா வசதிம், அந்த பிரியைகளை, வசதிம்னா கிரகம்னு அர்த்தம், வீட்டை, கஹ பவத் துவத்ருதே பிராபயித்தும் ஈஸ்வரஹ, நீ இல்லாம உன்னைத் தவிர அவளை சரியா வீட்டுக்கு கொண்டு விடுறவா வேற யார் இருக்கா. சோ நீதான் வந்து கரெக்டா அவளை போய் காமாவஸ்தையில ஈடுபட்டு இருந்தாலும் அவளை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிற ஆளு யாருன்னா நீ. ஆனா இப்போ நீ இல்லாத பொழுது அவ என்ன பண்ணுவா அப்படின்னு கேக்குறான். சரியா, இது அத்தனையும் இந்த இந்த சர்க்கம் பூரா ரதியினுடைய விலாபம் தான். சரியா. சோ விவரணம். அத சுகஸ்ய தத் அதீனத்துவம் உபபாதயந்தி தத் பராக்கிரமான் அனன்யசாத்தியான் அனுஸ்மிருத்திய விலபதி ரஜினி இத்தியாதினா ஸ்லோகத்வயேன. அத சுகஸ்ய தத் அதீனத்துவம் அப்படின்னா தஸ்ய மன்மதஸ்ய அதீனத்துவம் உபபாதயந்தி, சுகம்ங்கிறது அவனுக்கு அதீனம் அப்படிங்கறத சொல்லிட்டு, தத் பராக்கிரமானு அனன்ய சாத்தியானு அனுஸ்மிருத்திய, அவனுடைய பராக்கிரமங்களை, எப்படிப்பட்ட பராக்கிரமங்கள் அப்படின்னா, ந அந்நிய சாத்தியா அனன்ய சாத்தியா, வேற ஒருவரால சாதிக்க முடியாத அந்த விஷயங்களை, அப்படி இருக்கின்ற பராக்கிரமானு. மன்மதனுங்கிறவன் என்ன கத்தியும் கோடாலியும் எடுத்துன்னு சண்டை போட போறான். அவன் அவன் வந்து மத்தவாழ்கிட்ட இருக்கிற பவர் அவன்கிட்ட கிடையாது, அவன்கிட்ட இருக்கிற பவர் யாருக்கிட்டுமே கிடையாது இல்லையா. சோ அந்த மாதிரி அனன்ய சாத்தியானு தத் பராக்கிரமானு அனுஸ்மிருத்திய, ஸ்மரணம் பண்ணிட்டு விலபதி ரஜினி இத்தியாதினா ஸ்லோகத்வயேன புலம்பரா. அந்த ரதிஹி விலபதி, அந்த ரதியானவள் புலம்பரா ஸ்லோகத்வயேன, ரஜினிங்கிற ஆரம்பிச்சு இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த இந்த ரெண்டு ஸ்லோகத்துல புலம்பின்னு இருக்கா. பிரிய துவத்ருதே கஹ மார்கஹ கஹ புறமார்க்கே ஆ ரஜினி திமிர அவகுண்டிதே பிரியாக காமினாம் வசதிம் பிராபயித்தும் ஈஸ்வரஹ. அதான் அன்வயம். பிரிய, பிரியங்கிறது ஹே காந்த, அனயா சம்புத்தியா துவயா வினா கதம் அகம் ஜீவாமி இது வேத்யதே. வேற ஏதாவது ஒண்ணு போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, மீட்டர் ஓட்டுறதுக்கு வந்து பதமா இல்ல இல்லையா. சோ பிரியாங்கிற இடத்துல வேற ஏதாவது பதம் போட்டிருக்கலாம். சகேன்னு சகன்னு போட்டிருக்கலாம், ஏதோ ஒண்ணு போட்டிருக்கலாம். இங்க வந்து அனயா சம்புத்தியா, இந்த ஒரு சம்போதரத்தினால, துவயாவினா நீ இல்லாம, அகம் கதம் ஜீவாமி இது வியஜ்யதே, நான் எப்படி உயிரோட இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வெங்கியமா தெரியுது. துவத்ருதே அப்படின்னா துவாம் வினா நீ இல்லாமல், கஹ ந கோபி, யாரு, கஹனா கஹ யாரு வந்து நீ இல்லாம இவாளுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஈஸ்வரஹா கஹ அப்படின்னு. அந்த கஹாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ந கோபி இத்தியர்த்தகா, யாரும் கிடையாது நீ இல்லாமன்னு அர்த்தம். புறமார்க்கே புரே யோ மார்கா தஸ்மின், புறமார்க்கம் அப்படின்னா
புறத்துல இருக்கிற மார்க்கம் புறமார்க்கம். ரஜனி திமிர அவகுண்டிதே. ரஜன்யாம் அப்படின்னா ராத்திரௌ, ராத்திரியில். யானி திமிராணி, எந்த ஒரு இருட்டோ, தமாம்சி. தைஹி அவகுண்டிதே அப்படின்னா தைஹி ஆவருதே சதி. அவைகள் அந்த இருட்டானது, ராத்திரியினுடைய இருட்டானது சூழ்ந்த அந்த தருணத்தில். ஏன்னா ராத்திரியில தான் அபிசாரிகா ஸ்திரீ போவா. வெறும் இருட்டுன்னு சூரிய கிரகணம் அன்னைக்கு வர இருட்டோ அந்த மாதிரி இல்ல. சோ இங்க வந்து ஸ்பெசிபிக் என்ன அப்படின்னா ராத்திரோ, ராத்திரோ தமாம்சி அவகுண்டிதே ஆவருதே சதி. அனேன அபிசாரிகா விருத்தஸ்ய அவசரः காமபீடா விரகிதானாம் துர்கமத்துவம் ச தியோத்தியதே. சோ வந்து என்ன அப்படின்னா அனேன அபிசாரிகா விருத்தஸ்ய அவசரः. சோ வந்து இந்த ராத்திரௌ ரஜன்யாம் ரஜனி திமிரம் அப்படின்னு போட்டதுனாலேயே அபிசாரிகா விருத்தஸ்ய, அந்த அபிசாரிகாங்கிற ஒரு விருத்தம்னா ஒரு வியாபாரம் செயல், அதனுடைய அவசரம்னா சமயம். காம பீடா விரகிதானாம் துர்கமத்துவம் ச தோத்தியதே. சோ வந்து இந்த மாதிரி காம பீடா அதுல ஈடுபட்டுண்டு அதுல இருந்து இப்ப வெளியில வந்து வீட்டுக்கு போறா இல்லையா, அதை முடிச்சுட்டு அவளுக்கு வந்து துர்கமத்துவம் அப்படின்னா போகிறதுக்கு வழியில ஒரு தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிறது தெரியறது. பிரியாஹா காமினீஹி, காமினீனாம் பிரியாணாம் வசதிம் கிரகம் பிராபயிதும் நேதும். சோ காமினீஹி அப்படிங்கிறது நதி நத்யோ நத்யः, நதீம் நத்யோ நதீஹி द्वितीया விபக்தி பகுவச்சனம். அதே மாதிரி பிரியா பிரியே பிரியாஹா, பிரியாம் பிரியே பிரியாஹா द्वितीया விபக்தி பகுவச்சனம். சோ பிரியாஹா காமினீஹி, காமினாம் பிரியாணாம் வசதிம் அப்படிங்கிறது இன்னொரு கர்மாங்க. வசதிம் கிரகம், அந்த கிரகத்தை பிராபயித்தும் நேத்தும் அழைச்சிட்டு போறதுக்கு. அஸ்ய கத்தியர்த்தனி கத்தியர்த்த அண்ணந்தத்வாது விகர்மகத்துவம். சோ இங்க வந்து அந்த கந்தும் அந்த பிராபயுத்தும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வர்றதுனால இங்க வந்து த்விகர்மா. ஈஸ்வரஹா அப்படின்னா ஈஸ்வரஹனா தலைவன் இல்ல, சமர்த்தஹா பவதி. எவன் சமர்த்தன் உன்னை தவிர. त्वमेव समर्थः इत्यर्थः. நீதான் he, you only is capable of doing this. न केवलं पुरमार्गस्य तिमिरावृत्तत्व मात्रं भजनकम् अन्यदपि इत्यर्थः. सो வந்து சாரி பயஜனகம். சோ ந கேவலம் புறமார்கஸ்ய, புறமார்கஸ்ய ந கேவலம் திமிராவர்த்தத்துவ மாத்திரம் பயஜனகம். சோ அவளுடைய பயத்துக்கு காரணம் புறமார்க்கத்துல இருக்கிற இருட்டு மாத்திரம் இல்லையா, அந்நதபி ஆக இன்னொன்னு என்ன அப்படின்னா கனசப்த விக்லவாக இது. கனம்னா மேகம். கனஸ்ய மேகஸ்ய சப்தேன, அதனுடைய அந்த சப்த கர்ஜனையினால விக்லவாக பரவசாக பீதாக தன் வசத்தை இழந்தவா. கனாகமன சமயே நிரஸ்தமானாக நிரஸ்தமானாக இதிச்ச வியஜ்யதே. இன்னொன்னு என்ன அப்படின்னா கனாகம சமயே, கனம்னா மேகம், அதனுடைய ஆகமன சமயே மேகாலோகே பவதி சுகினோபி அந்யதா விருத்தி சேதா, மேகதூத்தத்துல படிச்சோம் இல்லையா. சோ அதே மாதிரி கனாகமன சமயே நிரஸ்தமனாக இதிச்ச வியஜ்யதே. அவ வந்து எப்ப வந்து ஏன் வந்து மேகம் வந்து இவ்வளவு சூழ்ந்திருக்கே, இந்த டைம்ல வெளில போனோமா அப்படின்னா அந்த மேகாவிருத்தம் இருக்கிற சமயத்துலதான் காமிஜனானாம் விருத்தி சித்த விருத்தே ஒரு 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 பரிணாமம், ஒரு ஒரு வியர்ட் ஃபீலிங்கிறது இருக்கும். சோ திமிராவர்த்தத்வாத் பயஜனகேஷு புறமார்கேஷு ஆஹ் பயஜனகேஷு கனசப்தேஷு ஸ்ரூயமானேஷு ச காமினீனாம் காமுக காமுக கிரக பிராப்தௌ त्वत् சாமர்த்தியம் ஏகமேவ நிமித்தம் இது பாவக. சோ வந்து என்ன அப்படின்னா திமிராவர்த்தத்வாத்து இருட்டு மூடின்னு இருக்கு, அது பயஜனகேஷு புறமார்கேஷு, இருட்டுனால ஒரு பயத்தை ஜனகம் உண்டாக்குறது. அப்படி இருக்கின்ற புறமார்கேஷு புறமார்க்கங்களில் பயஜனகேஷு கனசப்தேஷு பயத்தை உண்டாக்குற அந்த மேகத்தினுடைய கர்ஜனைகள் இருக்கு. சூழமானேஷு சத்சு, அந்த அந்த சப்தங்கள் கேட்கின்ற அந்த தருணத்திலும் காமினீனாம் காமுக கிரக பிராப்தௌ. சோ காமினி ஸ்திரீகள், அந்த ஸ்திரீகளுடைய காமுக கிரக பிராப்தோ காமுகனுடைய வீட்டை அடையறது சாமர்த்தியம் ஏகமேவ நிமித்தம் இது பாவ. நீ அவளை கொண்டு போய் சேர்க்கறது ஒண்ணுதான் நிமித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, எனக்கு மன்மதன் வந்து கையை பிடிச்சா கூட்டின்னு போறான் அப்படி இல்ல. பட் அவனுடைய இம்பாக்ட் ஒருத்தர் மேல விழுந்துடுத்துனா அது இருட்டா இருந்தாலும் சரி, நெருப்பா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, அவ அங்க உட்கார முடியாது, அங்கேருந்து போயிடுவான். இப்போ வந்து நீ இல்லாத இதுல சரி கொடையும் காணும், எக்கச்சக்கமா மழை பெய்யுறது வாண்டாம் அப்படிங்கிற ஒரு சித்தவத்தி அவளுக்கு வந்துரும் மனசுல பயத்தினால. ஆனா மனசுல ஆசையும் இருக்கும். ஆனா நீ இல்லாததுனால அந்த ஆசை மேலோங்கி அந்த பயத்தை கீழே தள்ளுற மாதிரி இல்ல. புரியுறதா? சோ பயம் ஆசை ரெண்டும் ஈக்குவலா இருந்துட்டு இருக்கு. அதுல பயம்ங்கிறது மேலோங்கி வந்துடுத்து. ஏன் அப்படின்னா
நீ இங்க இல்ல. நீ இருந்துட்டேன்னா அந்த பயத்தை போக்கடிச்சுட்டு நீ என்ன எதுக்கு பயப்படுற, நீ வந்து உன்னோட காமிய நோக்கி போயிட்டு இருக்க, அதுதான் வசதி அப்படின்னு நீ சொல்லி கொடுப்ப. நீ வந்து வழி நடத்தி கூட்டின்னு போவ. புரியுறதா? அந்த அர்த்தத்துல தான் இங்க சொல்றாரே தவிர மன்மதன் வந்து என்ன எல்லாருக்கும் அம்பு வச்சுண்டு ஒவ்வொரு ஸ்திரியா ஆயிடுச்சுன்னா போறான் இல்ல. அவன் சித்தவருத்தியில ஒரு ஒரு பரிணாமத்தை கொண்டு வருவான் அந்த காமன்கிறவன். சோ அந்த காமனுடைய ஆப்சன்ஸ்ல இந்த ஸ்திரீகளுக்கு வந்து ராத்திரிய பார்த்து ஒரு பயமும் கனசப்தத்தை பார்த்தும் ஒரு பயம் மேலோங்கி இருக்கே தவிர அவளுடைய காமவிருத்திக்கு வந்து தெர் இஸ் அன் ஒரு ஒரு ஸ்டெப் கம்மியா போயிடுச்சு. அது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் மன்மதா. இல்ல எப்படிலாம் அவ யோசிக்கிறா பாருங்க, காளிதாசர் எப்படிலாம் யோசிச்சு எழுதுற. ரஜினி திமிர அவகுண்டிதே புறமார்க்கே கனசப்த விக்லவாக வசதிம் பிரிய காமினாம் பிரியாக त्वद्रुते பிராபயிதும் கஹ ஈஸ்வரஹ. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா பிரிண்ட் ரொம்ப மோசமா இருக்குங்க. நான் புஸ்தகத்தை வந்து எடுக்கிறேன். நயனானி அருணானி கூர்ணயன்னு வச்சனானி ஸ்கலயன்னு பதே பதே அசதி துவயி வாருணி மதஹ பிரமதானாம் அதுனா விடம்பனாம். அதாவது வாருணி அப்படின்னால என்னன்னா பானம், லிக்கர்னு அர்த்தம். வாருணி மதம் அப்படின்னா அந்த வாருணிய அதாவது சோமரசம் குடிச்சாலும் சொல்லுவா தெரியுமா? சோமரசம்ங்கிறது அந்த இலைய பிழிஞ்சா ஒரு சொட்டு தான் வருமா. அத அது டம்ளர் டம்ளராலாம் வராது. வாருணி அப்படிங்கிறது நம்மளுடைய மகாபாரதத்துல எல்லாம் கூட அதனுடைய மென்ஷன் இருக்கு. சோ வாருணி வாருணி மதம் அப்படிங்கிறது அந்த பானம் சோமபானத்தை பருகி வர ஒரு மதத்துக்கு அந்த வாருணி மதகான்னு பேர். இன்டாக்சிகேட்டட்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். சோ வந்து என்ன அப்படின்னா நயனானி அருணானி கூர்ணயன்னு வச்சனானி ஸ்கலயன்னு பதே பதே. சோ வந்து என்ன அப்படின்னா பிரமதானாம் பிரமதானாம் வாருணி மதக அதுனா விடம்பனா. பிரமதானாம் அப்படின்னா ஸ்திரீகளினுடைய அந்த வாருணி மதம், அதாவது ஒரு இன்டாக்சிகேட்டட் ஸ்டேஜ்ல இருந்துண்டு அவ வந்து காம விஷயத்துல ஈடுபட்டுட்டா அது பெரிய பாதகமா தெரியாது. ஆனா வெறும்ன வாருணி மதத்தை வாருணியினால ஒரு மாத்திய புத்தியோட இருக்கிறவா கண்ணாபின்னான்னு உளருவா. சோ தே பிகம் இது ஃபார் என்ன சொல்றது, மத்தவாளனுடைய ஒரு விடம்பனாங்கிறது இங்க பரிகாசம். மத்தவாளனுடைய ஒரு பரிகாசத்துக்கு வந்து இந்த வாருணி பிரமதானாம் வாருணி மதக அதுனா விடம்பனா. இந்த ஸ்திரீகளினுடைய அந்த வாருணி மதம்ங்கிறது இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா வேடிக்கையா இருக்கு. என்னத்தையோ குடிச்சுட்டு தத்து பத்துன்னு வளர்ந்து இருக்கா. புரியுறதா? சோ அவ எப்படி இருக்கா அப்படின்னா நயனானி அருணானி கூர்ணயன்னு அருணானி நயனானி செவந்த கண்களை கூர்ணயன்னா பிரமையன்னு அர்த்தம். அப்படியே சுத்திண்டு கண்ணு சுழண்டுண்டே இருக்கு. வச்சனானி பதே பதே ஸ்கலையன்னு வார்த்தைகளை ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஸ்கலையன்னுன்னா தடுமாற்றம். சரியா? அது ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எதையோ ஒன்னத்த உளறிண்டே இருக்கா. அசதி துவயி. சோ துவயி அசதி, நீ இல்லாத தருணத்துல ஸ்திரீகளினுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு? முன்னாடி அபிசாரிகா ஸ்திரிய சொல்லியாச்சு. அவளுக்கு வந்து பயம்ங்கிறது மேலோங்கி இருந்து நீ இல்லாதனால காமாங்கிற அவஸ்தை கீழே வந்ததுனால வீட்டை விட்டு வெளில போறதுக்கே பயமா இருக்கு. இப்போ அடுத்த லெவல் ஆஃப் ஸ்திரீகள் என்ன அப்படின்னா வாருணி மதம். அந்த வாருணிங்கிற அந்த லிக்கரை குடிச்சுட்டு அவளுக்கு மதம் இருந்தாலும் துவயி அசதி, நீ இல்லாத தருணத்தில் அதுனா பிரமதானாம் விடம்பனா. ஸ்திரீகளுக்கு என்ன அவ பண்ற இந்த வாருணி மதம்ங்கிறது மத்தவாளுக்கு ஒரு கேலி கூத்தா இருக்கு பாக்க. எப்படி போறா பாரு அவோ அப்படின்னு சொல்லுவான். அதுவே நீ இருந்துட்ட அப்படின்னா அந்த வாருணி மதத்தோட ஒரு புருஷனோட இருந்தா அது பெருசா தெரியாதாம். இல்ல? அஹ்? அஹ்? அதான். ननु वारुणी मदः एव प्रियायाः प्रियाः प्रियवसतिं प्रापयिष्यति किं मया इत्यत्र आह. சோ நனு வாருணி மத ஏவ. சரி, முன்னாடி ஸ்லோகம் என்ன? நீ இல்லாததுனால அவ வந்து பிரியைகள் வந்து பிரியவசதிக்கு போல, பிரியனுடைய வீட்டுக்கு போக முடியல அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஒரு ஆக்ஷேபம் பண்ணிக்கிறார். நனு வாருணி மதக ஏவ. நல்ல ஒரு சோமபானத்தை அறிஞ்சுட்டா அவளே அவளுக்கு ஒரு மத இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட்ல அவளே போயிடுவாளே கா பிரியனுடைய வீட்டுக்கு அப்படின்னு ஆட்சேபம் பண்ணிட்டு நான் வாருணி மதக ஏவ, அந்த வாருணி மதமே பிரியாகா பிரியவசதி பிரியைகளை பிரியனுடைய பிரியானாம் வசதி. சரியா? பிரியனுடைய வசதி இருப்பிடத்தை கிரகத்தை பிராபைஷ்யதி அடையும்படி செய்கிறது. அப்படிங்கிற கிம் மயா இத்தியத்ராக, இதுல என்னுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்றது. சரியா? ஆஹ் பிராபயிஷ்யதி. ஆமா, வாருணீமதः பிராபயிஷ்யதி நிச்சய. சோ நயனானி இது त्वयि असति वारुणीमतः
பிரமதானாம் அதுனா விடம்பனா, அதான் அன்வயம். துவயி அசதி அப்படின்னா அத்தியந்த அஸ்தமிதே சதி. ஏதோ எங்கேயோ ஒழிஞ்சுட்டு இருக்க, ஊருக்கு போயிருக்கேன்லாம் இல்ல. கம்ப்ளீட்லி கான், வாஷ்ட் அவுட், ஓன் அவுட், அந்த மாதிரி இருக்கிற நீ. துவயி அசதி அத்தியந்த அஸ்தமிதே சதி வாருணி மதஹ. வாருணி மத்யம் தஜ்ஜனிதா மதஹ. வாருணிங்கிறது இட்ஸ் ப்ராடக்ட், இன்டாக்சிகேட் பண்றதுக்கு ஒரு லிக்கர் மாதிரி அது. அந்த வாருணி மத்யம் அப்படிங்கிறது தஜ்ஜனிதா மதஹ. சோ வாருணி, வாருணி மதஹா அப்படின்னாலே வாருணி பருகிறதுனால உண்டார ஒரு மதம், ஒரு இன்டாக்சிகேஷன். சரியா? அப்புறம் சம்மோகன ஆனந்த சம்பேத மதிராதிகிருதா மதஹ இது மத லட்சணம். மதத்தினுடைய லட்சணம் இதுதானாம். பிரமதானாம் அப்படின்னா ஸ்திரீனாம், ஸ்திரீகளினுடைய. விடம்பனா அப்படின்னா ஹாசகரணம், பாவசூன்யத்வாது. அதாவது அந்த இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட்ல அவளுக்கு வந்து உன்னுடைய ஆப்சன்ஸ்ல அந்த பிரேம பாவம், அந்த சிருங்கார பாவம், அதை எக்ஸிபிட் பண்றதுக்கு அவளுக்கு புத்தி இல்லாம போயிடுது. அவ வந்து இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட்ல வந்து இருக்காளே தவிர அங்க காமன்கிறவன் வந்து ப்ரொவோக் பண்ணாதான் அவளுக்கு வந்து அந்த ரதி விஷயக்கமான ஒரு அந்த இச்சாங்கிறது வரும். அந்த இச்சா இருந்தாதான் இந்த மதம் வந்து அசிங்கமா தெரியாது. அது இல்லாததுனால, உன்னுடைய ஆப்சன்ஸ்னால பிரமதானாம் ஸ்திரீனாம் விடம்பனா அப்படின்னா ஹாசகரணம், ஹாச காரணம், பாவசூன்யத்துவம். அது ஏன் அது ஹாசம் அப்படின்னா அது பாவசூன்யம். புரியுறதா? ஒரு நாயிகாக்கும் நாயிகாக்கும் உள்ள ஒரு ரதி விஷயகமான ஒரு சிருங்காரம் நம்ம அனுபவிக்கலாம். அந்த நாயகா நாயிகா வந்து ரொம்ப எங்கா அந்த தருணாவஸ்தையில இருந்தா நல்லா இருக்கும். அதுவே வேற அவஸ்தையில இருந்தா நம்மளால அவளை ரசிக்க முடியல. இன்னும் வேற ஏதாவது ஒரு அவஸ்தையில இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது ஹாசஜனகமா இருக்கும். ஆர் ஒரு, என்ன சொல்றது, ஒரு ஜுகுப்சா, ஒரு வெறுப்ப கூட்டுற மாதிரி இருக்குமே தவிர நம்மளால அதை என்ஜாய் பண்ண முடியாது. சோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா, இவ வந்து இந்த வாருணி மதாத்து என்ன அப்படின்னா, இவாளுக்கு ஒரு ஒரு ஹா- பரிகாசத்துக்கு விஷயமாயிட்டா, காரணமாயிட்டா இவ. அப்புறம் என்ன அப்படின்னா, மதிர அஹ், மதிரா மதஸ்வபாவ கதனேன ஹாசகாரணத்துவமேவ அபிவியனக்தி. சோ மதிரா, மதிரா மத ஸ்வபாவ கதனேன, மதிரா, மதிரானால, மதிரையா, யா, யோ மதஹ, அந்த மதிரா பருகிறதுனால வர மதம், அந்த மதஸ்ய சுவாவகதனேன, அதை சொல்றதுனால ஹாச காரணத்துவமேவ அபிவினக்தி, அந்த ஹாசத்தினுடைய காரணத்தை சொல்றார். என்ன அப்படின்னா, நயனானி இத்தியாதினா விசேஷணத்வயேன தத்ர மதிரா பானானந்தரமேவ ஜாயமானம் ஸ்வபாவ ஆஹ், ஸ்வபாவ மாதவ் வர்ணயதி. சோ வந்து மதிரா பானானந்தரமேவ, அந்த மதிரா அந்த லிக்கரை குடிச்ச அடுத்த தருணத்திலேயே ஜாயமானம் உண்டாகின்ற ஸ்வபாவ மாதவ் என்ன அப்படின்னா கண்ணு முதல்ல சுழற்றுமா, அப்புறம் வந்து உளருவாளாம். இதெல்லாம் வந்து மதிரா குடிக்கிறதுனால உண்டார ரியாக்ஷன். சோ வந்து என்ன அப்படின்னா அருணானி நயனானி குர்நயன்னு இது. அருணானி அப்படின்னா மத்தியபானேன ஜனித ராகாணி நயனானி, இது நயனானி விலோச்சனானி கூர்ணயன்னு பிராமயன்னு அத ததனந்தரம் ஜாயமானம் சுபாவமாக. ததனந்தரம் அப்படின்னா மதிரா பானனானந்தரம் என்ன ஜாயமானம் சுபாவம் என்ன அப்படின்னா பதே பதே வச்சனானி ஸ்கலயன்னு இது. பதே பதே அப்படின்னா பிரதிபதம், எவ்ரி ஸ்டெப். எவ்ரி ஸ்டெப்னா கால் இல்ல, எவ்ரி வார்த்தை பேசும்போது. சரியா? வச்சனானி அப்படின்னா வாக்கியானி, வாக்கியங்களை, ஸ்கலயன்னு ஸ்கலிதானி குருவன்னு அவைகளை தடுமாறும்படி செய்துவிட்டு, மதிராமதோகி பிரதமம் நயன சோணிதம் ஆதனோதி புனశ్చ ஸ்கலித பதானி வச்சனானி ஜனயதி. முதல்ல என்ன பண்றது அந்த மதிரம் அப்படின்னா, மதிரா மோதகா, அந்த மதிரத்தினுடைய ஆனந்தம் இருக்கு பாருங்கோ, ஆமோதம் இருக்கு பாருங்கோ, அது வந்து பிரதமம் ஃபர்ஸ்ட் நயன சோணிதம் ஆதனோதி, கண்ணை வந்து செவப்பாக்கிட்டுறதாம். சரியா? செவந்திருக்கா கண்ணுன்னு பாருன்னு வரணும். புனశ్చ ஸ்கலித பதானி வச்சனானி ஜனயதி, அதுக்கப்புறம் என்னன்னா உளறல், வார்த்தைகள் உளர வைக்கிறது. நஹி தயோஹோ உபயோரபி பாவசூன்யத்வே தத் தர்ஷினாம் ஹாசாத் அந்யத் கிமபி சம்பவதி இது பாவः. சோ வந்து தயோஹோ உபயோரபி பாவசூன்யத்வே, சோ வந்து இந்த கண்ணு செவந்து கண்ணு சுழல்றதுல ஒரு பாவம்ங்கிறது இல்ல, ஒரு ரதிபாவம்ங்கிறது இல்ல. ஆசையா கண்ணை சொல்றதுங்கிறது வேற. அதுக்கப்புறம் நீங்க வந்து ரதிகேலே கோத்திரஸ்கலனம்னு சொல்றா இல்லையா, அப்ப வளர்றதுங்கிறது வேற. இந்த ரெண்டு பாவமும் அதுல இல்ல. புரியுறதா? சோ தயோஹோ உபயோரபி, தயோஹோனா இங்க வந்து அந்த
அதாவது நயனானி கூர்ணயன்னு அந்த கண்ணு சுழற்றுறதுலயும் சரி, பதே பதே வச்சனானி ஸ்கலன்னு. சோ அந்த ஸ்கலையன்னு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வார்த்தைகளை வளர்றது, அது ரெண்டுத்திலயுமே பாவசூன்யத்தை, ஒரு பாவம்ங்கிறது இல்ல. தத் தர்ஷினாம் அது வந்து என்னன்னா பாவசூன்யத்வாது. தத் தர்ஷினாம் அப்படின்னா அதை பாக்குறவாளுக்கு ஆசாத்து அந்நது அந்நது கிமபி ந சம்பவத்தி. அந்த சா வந்து அங்க ஒண்ணு போய் சேர்த்துக்கணும். அந்த சிரிப்பை தவிர, கேலியை தவிர மத்தவா யாருக்கும் அதுல எதுவுமே பெருசா தெரியல. புரியுறதா? அது ஏன் அப்படின்னா நீ இல்லப்பா அப்படின்னு சொல்றான். ஆஹ் நயனானி அருணானி கூர்ணயன்னு வச்சனானி ஸ்கலயன்னு பதே பதே அசதி துவயி வாருணி மதः பிரமதானாம் அதுனா விடம்பனா. சரியா? அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அவகமிய கதீகிருதம் வபுः பிரியபந்தோः தவ நிஷ்பலோதயः பகுலோபி கதே நிஷாகரः தனுதாம் துக்கம் அனங்க மோக்ஷயதி மோக்ஷயதி. அனங்க அப்படின்னா எஸ்ய அங்கः, யாருக்கு அங்கம்ங்கிறது இல்லையோ அவன் அனங்கன், மன்மதன் அர்த்தம். அனங்க ஆஹ் கதீகிருதம் வபுஹு பிரியபந்தோஹோ. சரி, என்ன அப்படின்னா ஹே அனங்க, பிரியபந்தோஹோ தவ வபுஹு கதீகிருதம் அவகம்ய நிஷ்பலோதயः நிஷாகரः பகுலே கதே அபி தனுதாம் துக்கம் மோக்ஷ்யதி. சோ வந்து என்ன அப்படின்னா ஹே அனங்க அப்படின்னு சம்போதனம். பிரியபந்தோஹோ தவ வபுஹு, மன்மதனுக்கு பிரியபந்து யாரு? நிறைய பேர் இருக்கா. ஒண்ணு சந்திரன், சிரேஷ்டமா. ஏன்னா உத்தீபன விபாவத்துக்கு சந்திரன் தான் காரணம். சந்திரோதயம் இருக்கணும், அங்க வந்து ஹிமம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து சிருங்கார ரசத்துக்கு போஷகமா இருக்கும். சோ அதனால அவனுக்கு பந்து யாரு அப்படின்னா அந்த நிஷாகரக. நிஷாகரகங்கிறவன் இருட்டை செய்பவன் யாரு அப்படின்னா அந்த இரவை உண்டாக்குபவன் யாருன்னா அந்த சந்திரன். சோ வந்து என்ன பிரியபந்தோஹோ தவ வபுஹு, பிரியபந்துவான தவ உனக்கு, உன்னுடைய வபுஹு கதீகிருதம் அவகம்ய. சோ உன்னுடைய, உனக்கு பிரியபந்துவாக இருக்கின்ற உன்னுடைய அந்த வபுசானது கதீகிருதம் அப்படிங்கிறது அபூத தத்பாவே ஜ்வி. அதாவது அகதா கதா யதா சம்பத்யதே ததா கிருதம் கதீகிருதம். இனிமே வந்து மன்மதன் ஒருத்தன் இருந்தான், அவன் இந்த மாதிரிலாம் செஞ்சான் அப்படிங்கிற ஒரு கதைக்கு விஷயம் ஆயிட்டான். இனிமே பாஸ்ட் டென்ஸ் தான் எல்லாமே. பிரசன்ட் டென்ஸ்ல அவனை பத்தி அட்ரஸே பண்ண முடியாது, ஏன்னா அவன் இல்ல உயிரோட. சோ அந்த மாதிரி தவவபுகு கதீகிருதம் அவகம்ய, உன்னுடைய அந்த சரீரமானது சப்தங்களுக்கு, கதைக்கு விஷயம் ஆயிடுத்து அப்படிங்கறத தெரிஞ்சு கொண்ட நிஷ்பலோதய நிஷாகரக. சோ இனிமே நான் உதயமாகி என்ன பலன் அப்படின்னு இருக்கின்ற அந்த நிஷாகரக பகுலே கதே அபி தனுதாம் துக்கம் மோக்ஷதி. சோ வந்து என்ன அப்படின்னா பகுலே, பகுலம்ங்கிறது உங்களுக்கு கிருஷ்ணபக்ஷம். அந்த கிருஷ்ணபக்ஷே கதே அபி தனுதாம் துக்கம் மோக்ஷதி. அதாவது என்ன அப்படின்னா சுக்லபக்ஷம் வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் வந்து என்னன்னா அந்த தனுதாம் அப்படிங்கறது, அதாவது அவனுக்கு வந்து அந்த வேக்சிங் அண்ட் வேனிங்கிறது ஆகும். சந்திரன் வந்து இப்போ சுக்லபக்ஷம் ஆனப்புறம் வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணபக்ஷத்துல க்ஷீணமாவான். திரும்பி கிருஷ்ணபக்ஷம் முடிஞ்சு சுக்லபக்ஷம் ஆரம்பிச்ச உடனே அந்த அந்த திருப்பி வந்து முழு மூணா ஆயிடுவான் இல்லையா? சோ இந்த மாதிரி இந்த கிருஷ்ணபக்ஷம் போனப்புறம் கூட சுக்லபக்ஷத்திலயும் என்னன்னா அஹ், அவன் இன்க்ரீஸ் ஆறுதுங்கிறது இட் இஸ் வித் கிரேட் துக்கம். ஒரு துக்கத்தோட அவன் வந்து ஆறானே தவிர, பிகாஸ் இட் இஸ் அ நேச்சுரல் அக்கரன்ஸ். சந்திரன் வந்து இந்த மாதிரி அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இப்ப அந்த வேக்சிங் அண்ட் வேனிங்கிறது அக்கறாருதுங்கிறது ஒரு நேச்சுரல் திங். ஆனா இங்க என்ன அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த அனங்கனானவன் இந்த மாதிரி ஆனதுனால, அவனுடைய பிரிய பந்துவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆனதுனால தன்னுடைய உதயமே ஒரு நிஷ்பலம். நிஷ்பலோதய நிஷாகரஹ பகுலே கதே அபி. சோ அந்த பகுலம் அப்படிங்கிறது அந்த கிருஷ்ணபக்ஷம், அது போனப்புறமும் கூட என்ன அப்படின்னா தனுதாம் துக்கம் மோக்ஷதி. தனுதாம் அப்படின்னா அந்த தனோர்பவக தனுதா. ஐயோ, இந்த தனுவாவே நான் இருக்க மாட்டேனா, அந்த இனிமே நான் வளரணுமா அப்படின்னு அந்த வளருதலுக்கே அவனுக்கு வந்து ஒரு துக்கத்தோட இருக்கான். சரியா? வித் 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 கிரேட் டிஃபிகல்டி ஹி லீவ்ஸ் தட் கார்ஷ்ய சரீரம். அந்த தனுதாம வந்து அவன் தனுதாம் மோக்ஷயதி அப்படின்னா நான் வந்து இனிமே இனிமே நான் வந்து
உதயாய் யாருக்கு என்ன பிரயோஜனம்? அகம் நிஷாகரः அகம் நிஷ்பலோதயः பவாமி. ஏன் அப்படின்னா இவன் வந்து என்னுடைய பிரிய பந்துவான அவன் கதீகிருத்தம் அவனுடைய அவன் வபுசானது கதீகிருத்தம் கதைக்கு விஷயம் ஆயிடுத்து. அதனால என்ன அப்படின்னா அவன் வந்து வித் கிரேட் டிஃபிகல்ட்டி ஹி லீவ்ஸ் தட் தனுதாம் அப்படின்னா வித் கிரேட் டிஃபிகல்ட்டி திருப்பியும் அவன் வந்து பெருசாறதுக்கு இது பண்றான். புரியுறதா? அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் புரியறதுக்கு தடுமாறும். கரெக்டா? சோ பகுலே கதே அப்படி தனுதாம் துக்கம் மோக்ஷயதி அப்படின்னா வித் கிரேட் டிஃபிகல்ட்டி லீவ்ஸ் தட் தனுதாம் அப்படின்னா அவனுக்கு தனுவா இருக்கதான் பிடிச்சிருக்கு. அந்த அதாவது இனிமே நான் அமாவாசையே எனக்கு நித்தியமா இருந்தா போருமே அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டான். அந்த தனுத்தாம அந்த அமாவாசை ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த சந்திரனானவன் அமாவாசையில இல்லாத அந்த சந்திரனானவன் நான் இப்படியே இருந்த மாட்டேனா இனிமே திருப்பியும் வளரணுமா அப்படிங்கிற ஒரு துக்கத்தோட அந்த தனுத்தாம விடுறான். புரியுறதா உங்களுக்கு? சரியா இருக்கா சார்? வாசுதேவன் சார். அவகம்ய கதீகிருதம் வபுः பிரியபந்தோஸ்தவ நிஷ்பலோதயः பகுலே अपि கதே நிஷாகரः தனுதாம் துக்கம் அனங்க மோக்ஷதி. சோ வியாக்கியானம் என்ன அப்படின்னா அந்த தவ பந்தவோ அப்படி சம்பிரதி சோச்சனீயாக சம்பிருதாக இத்தியாக. அதாவது உன்னை நம்பின்னு இருக்கிறவா மாத்திரம் கஷ்டப்படலப்பா, உன்னை சேர்ந்தவா அத்தனை பேரும் கஷ்டப்படுறா. உன்னை சேர்ந்தவன் நான் ஒத்தி மாத்திரம் இல்ல, there are so many people who are your relatives, who are your பிரிய சகா. சோ அவ எல்லாருமே everyone feels your absence. புரியுதா? சோ அதான் அனங்க நிஷாகரக தவ வபுஹு கதீகிருதம் அவகம்ய பகுலே கதே அபி துக்கம் தனுதாம் மோக்ஷதி. இதான் அன்வயம். ஹே அனங்க இதானீம் தொமேவம் சம்வருத்தா இத்தியர்த்தா. ஏன் அனங்க அப்படின்னா இந்த மாதிரி நீ அங்கமே இல்லாம ஆயிட்டப்பா இல்லையா? அதுக்கு தானே அனங்கலேகான்னு பேரு. முதல் சர்க்கத்துல படிச்சோம் இல்லையா? முதல் சர்க்கத்துல நீங்க எல்லாம் வரலன்னு நினைக்கிறேன். அனங்கலேகான்னு அவனுடைய அனங்கலேகான்னு ஒரு பதம் வந்தது. ஏன் அப்படின்னா அந்த அந்த லேகா அந்த பத்திரத்துக்கு வந்து அங்கம்ங்கிறதே கிடையாது. நம்ம ஒரு அபிஷியல் லெட்டர் எழுதா ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் சப்ஜெக்ட் டாபிக் கண்டென்ட் ஆஃப் த லெட்டர் எல்லாம் போடுவோம். அனங்கலேகாக்கு என்ன எடுத்த உடனே நீங்க இருக்கிறத அப்படியே கொட்டுறதுதான் அனங்கலேகா இல்லையா? அதுக்கு அங்கமே கிடையாது. பார்ட்ஸ் பாடி ஆஃப் த லெட்டர் பார்ட்ஸ் ஆஃப் த லெட்டர் எல்லாம் கிடையாது இல்ல. அதே மாதிரிதான் இங்க ஹே அனங்க அப்படிங்கிறது இதானியும் தொம் ஏவம் சம்பிருத்தா இத்தியர்த்தா. நீ ஏன் நான் அனங்கன்னு உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னா அங்க அங்க ரஹிதாக இருப்போம் இல்லையா? சோ அதனால நிஷாகரஹ சந்திரஹ தவ வபுஹு ஷரீரம். சோ தவ வபுஹு அப்படின்னா தவ சரீரம். நிஷாகரஹன சந்திரன். கதீகிருதம் அப்படின்னா கதா சப்தாத் அபூத தத்பாவே ச்வி பிரத்யயா. சரியா? அதனால கதீகிருதம் அந்த கதீகிருதம் ச்விங்கிறது மூணே மூணு தாத்துவுக்கு தான் வரும். அஸ்ங்கிற தாத்து, கிருங்கிற தாத்து, பூங்கிற தாத்து. மத்த எந்த தாத்துக்குமே வராது ச்வி பிரத்யம். சோ கதா சப்தாத் அபூத தத்பாவே ச்வி பிரத்யயா. கதா அவசேஷீகிருதம் இத்தியர்த்தா. சோ கதைக்கு என்ன இருக்கு மன்மதன் கிட்ட எப்படின்னா அங்கம் இல்ல. வேற என்ன இருக்குன்னா அவன் கதையை சொல்லிட்டு இருக்கான். ஆசீத் ராஜா சூத்ரகோணாமன்னு காதம்பரியில படிச்ச அது மாதிரி ஆசீத் அசேஷ நரபதி சிரகான்னு ஒரு பெரிய சென்டென்ஸை போட்டு ஆசீது மன்மதோ நாம அப்படின்னு போட்டு முடிக்கலாமே தவிர இனிமே அஸ்திங்கிற பதம் வராது. மன்மதன் அதை செய்தான்ங்கிற கதைக்கு விஷயம் ஆயிட்டான். கதா காலக்ஷேபத்துக்கு மன்மதனை பற்றி ரெஃபர் பண்ற அளவு அவன் ஆயிட்டான் இல்லையா? சோ கதாவசேஷீகிருதம். அப்புறம் அதேவ அனங்க இது சம்புத்தி உக்தா. வேற ஏதாவது போட்டிருக்கலாமே. அனங்கன் ஏன் போட்டான் அப்படின்னா அங்கமே ஒருத்தனுக்கு இல்லாம அவன் எப்படி இப்போ பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ல முடியும்? அவன் வந்து கதைக்கு தானே விஷயம் வாங்குறத எம்பசைஸ் பண்றதுக்கோசரம் அனங்க இத்தி சம்போதனம். சரியா? அவகம்ய அப்படின்னா ஞாத்வா அறிந்து கொண்டு பகுலே கிருஷ்ணபக்ஷே. பகுலேனா கிருஷ்ணபக்ஷத்துல அப்படின்னா அப்புறம் பகுலஹ கிருஷ்ணபக்ஷே அபி இது போஜா. கதே அப்படின்னா அதீதே அபி கிருஷ்ணபக்ஷே கதேபி கிருஷ்ணபக்ஷே அதீதேபி கிருஷ்ணபக்ஷம் போன போன போதிலும் கூட அபிஷப்தः கிருஷ்ணபக்ஷ அத்தியே தனுதா பரித்தியாக அபாவசிய விரோதமாக. ஏன் வந்து அபிஷப்தா கிருஷ்ணபக்ஷமே போயிடுத்து அப்படின்னு ஏன் சொல்றான் அப்படின்னா கிருஷ்ணபக்ஷ அத்தியே அந்த கிருஷ்ணபக்ஷம் போன தருணத்திலும் தனுதா பரித்தியாக அபாவம். அந்த அந்த தனுதா அப்படின்னா அந்த இழைத்த தன்மை அதனுடைய அபாவம் அதனுடைய ஆப்சன்ஸ் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சின்னு அர்த்தம். அதனுடைய விரோதம் அந்த வளர்ச்சிக்கு என்ன விரோதம் அப்படின்னா துக்கம். கிருச்ராத்து தனுதாம் கார்ஷ்யம். சோ வந்து தனுதாம்ங்கிறது கார்ஷ்யம், துக்கம்ங்கிறது கிருச்ராத்து கஷ்டத்தோட மோக்ஷதி தியக்ஷதி. ஏன் அந்த தனுதாம வந்து அவன் ஏன் கிருச்ராத்து தியக்ஷதி அப்படின்னா he doesn't want to
இது ஃபுல் மூணா ஆனும் அவன் ஆசையே படல. ஏன்னா பிரிய சக்கானிகனுடைய வபுஷானது இப்ப கதீகிருத்தம் ஆயிடுத்து. இனிமே வந்து அஹ், எனக்கு என்ன இனிமே லாபம்? என்ன அந்த பர்பஸ் ஆஃப் மை இது வந்து என்ன அப்படின்னா, என்ன பார்த்தா காமிஜன சித்தவருத்திக்கு வந்து அதான சொல்றா, மனசுக்கு யாரு அதிபதி அப்படின்னா சந்திரன். சரியா? அதனாலதான் நம்ம ஜாதகத்துல சந்திரனுடைய நிலவரம் சரியில்லை அப்படின்னா மனசுல கிளேசம் வரும்வா. இதெல்லாம் தான் உங்களுக்கு நைஷதத்துல நிறைய வரும். ஒரு ஸ்லோகம் கூட ஒண்ணு வரும், எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்கிறது. உம் என்னது, சந்திரன் வந்து அவ தமயந்தி மூவ் பண்ணிட்டு இருப்போம் அவளுடைய உத்தியானத்துல. அங்க வந்து சந்திரன் வந்து அங்க உதிக்கலையோ சம்திங் லைக் தட் வரும். சோ வந்து நீ என்ன, நீ மனசுக்கு அதிபதி நீ அப்படிங்கறதுனால என்ன கலக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா, ஆனா என் மனசு என்கிட்டே இல்ல அவன்கிட்ட இருக்குன்னு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வரும். சோ அந்த மனசுக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். சோ அந்த அந்த சந்திரன் வந்து இனிமே எனக்கு என்ன, வாட் இஸ் த பர்பஸ் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மன்மதா? ஏன்னா அந்த மன்மதா அனங்கஹ அபவத், அவனுடைய வபு கதா இப்ப வந்து கதீகிருதம், இப்ப வந்து கதாவசேஷீகிருத்தம் ஆயிடுது. சோ அதனால என்ன அப்படின்னா, இந்த தனுதாம், அந்த இளைப்பாக அந்த வேனிங் ஸ்டேஜ்ல இருக்கு பாருங்கோ, அத வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அதை விடுறதுக்கே அது வந்து கஷ்டப்படும். மோக்ஷதி. ஏன்னா இப்படியே இருந்துடலாமே, இனிமே நான் அமாவாசை கிருஷ்ணபக்ஷத்துல எப்படி இருக்கேனோ அப்படியே இருந்துட்டு போறேனேங்கிற ஒரு எண்ணம் சந்திரனுக்கு வந்துடுத்து. त्वद्विना त्वद्विनाशजनितात् दुःखात् प्रक्षीणशरीरः चन्द्रः पूर्वपक्षेऽपि कृच्छ्रेणैव शरीरपुष्टिं प्राप्स्यति इत्यर्थः. स त्वद्विनाशजनितात् दुःखात्, உன்னுடைய நாசத்தினால உண்டான துக்கத்திலிருந்து, பிரக்ஷீண சரீரஹ சந்திரஹா, அப்படியே இளைத்த சரீரத்தோட இருக்கின்ற சந்திரனானவன், பூர்வபக்ஷே அபி கிருஷ்ணேனேவ சரீர புஷ்டிம் பிராப்ஸ்யதி இத்தியர்த்தா, இனிமே அவனுக்கு சரீர புஷ்டி ஆனா கூட அது ஒரு துக்கத்தோட தான் ஆகும். அதாவது இளைச்சு கொடுத்து உடம்பு, ஆனா மனசுக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னா, நீங்க புரோட்டீனும் விட்டமின்ஸும் சாப்பிட்டுதான் ஆகணும்னு அந்த வயசானவெல்லாம் பார்த்தேன்னா, உனக்கு எத்தனை நாள் தான் இந்த மாத்திரையை நான் சாப்பிடணும்னு சொல்லுவா தெரியுமா? ஏன்னா அவளுக்கு இருக்க இஷ்டம் இல்ல. அதே நிலைமை தான் இங்க சந்திரனுக்கு இல்லையா? சாதான் துவத் விநாசஸ்ய துக்க காரணத்துவமா, என்ன என்ன காரணம் அப்படின்னா, பிரியபந்தோர் இது எதுக்கு வந்து உனக்கும் இந்த சந்திரனுக்கும் என்ன, உனக்கும் எனக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், உன்னுடைய ஆப்சன்ஸ்ங்கிறது டார்மெண்ட்ஸ் மீ. ஹவு சந்திரா இஸ் ரிலேட்டட் டு யூனா அவன் பிரியபந்து. ஒன்னொன்னுத்துக்கும் அந்த ஒரு ஒரு ஆகாங்ஷா கிரியேட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஆன்சர் கொடுக்குறார். பிரியபந்தோர் இது பிரியாஹா இஷ்டாஹா பந்தவஹா எஸ்ய தஸ்ய. சோ பிரியஸ்ய அப்படின்னா இஷ்டஸ்ய, பந்தோர் இதுவா விக்கிரகா, இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆஹ் இஷ்டமான பந்துக்கள் யாருக்கோ அவன். ஓகே, பந்தோர். அயம்ச துக்கே பிரதமோ ஹேது, இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் துக்கம் என்ன அப்படின்னா, இஷ்டமான, அதாவது என்னது, சர்வம் பிரியம் ஆத்மனக்காமாய இல்லையா? ஆத்மனக்காமாய, எனக்கு வந்து குழந்தை பிடிச்சிருக்குன்னா அது என் குழந்தைங்கிறதுனால பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா என் வீடுங்கிறதுனால பிடிச்சிருக்கு இல்லையா? சர்வம் பிரியம் ஆத்மனக்காமாய, யூ ஷுட் ரிலேட் யுவர் பர்சனல் இது டு எவ்ரி திங். ஸோ அதனால என்ன அப்படின்னா, பிரதம துக்கஸ்ய ஹேதோஹோ காரணம் என்ன அப்படின்னா, அவன் வந்து பிரியபந்து. த்விதீயம் ஹேதுமாக நிஷ்பலோதய, நிஷ்பலக அபலக உதய எஸ்ய சக. சோ ஒன்னு ஒன்னு பிரியபந்துவனுடைய வபுசானது கதீகிருத்தம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் ஏதாவது, அதாவது ஆஹ், என்னது, ஆஹ், என்னது அது, இதுல வருமே முத்ரா ராட்சசத்துல, ஆஹ், யாருமே வந்து காரணமே இல்லாம எதுலயும் இறங்க மாட்டா. என்னது சாணக்கியனுடைய வாக்கியம்? முட்டாள் கூட. ஆஹ் ஆஹ் ரொம்ப ஃபேமஸான வாக்கியம், டக்குன்னு வரும்போது. प्रयोजनमनुद्दिश्य न मूर्खोऽपि न மந்தோபி प्रवर्तते। வர்த்ததே. பிரயோஜனம் அனுதிஷ்ய ந மந்தோபி வர்த்ததே. ஒரு பிரயோஜனம் இல்லாம ஒரு மக்கு கூட ஒரு வேலையில ஈடுபடாது. சோ இப்ப வந்து நான் சந்திரனுடைய உதயத்துக்கு என்ன வந்து பிரயோஜனம் அப்படின்னா, காமி ஜனங்களுடைய சித்த விருத்திய ஒரு விளையாட்டு விளையாடுவான். பட் அவளே இப்ப வந்து ஒண்ணும் பண்ண போறது இல்ல, பிகாஸ் மன்மதன் இல்லையோனோ. அதனால நிஷ்பலக அபலக உதய எஸ்ய சக ததா சந்திரோதயஸ்ய காமினி காமுக சம்போக சௌக்கியம் ஹி பலம். சோ சந்திரோதயத்துக்கு பலம் என்ன அப்படின்னா, காமினி காமுக, காமினி காமுகர், காமினினா காமினி ஸ்திரீகள், காமுகர்கள்னா காமுக புருஷர்கள், சம்போக சௌக்கியம், அவளுக்கு அந்த சம்போகத்தினால உண்டார சௌக்கியம் தான் சந்திரோதயசிய பலம். அப்புறம் என்ன அப்படின்னா, நச்சதத் காமேன வினா சம்பவதி இது நிஷாகரஸ்ய நிஷ்பல உதயத்துவம் இது துக்க நிமித்தகம்
ஷரீரகார்ஷ்யம் இது பாவக. சோ அது இந்த தத்து அப்படின்னா தத் பலம்னு அர்த்தம். அந்த காமினி காமுக சம்போக சௌக்கியம் இது பலம் காமேன வினா நச்ச சம்பவத்தி. நான் அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். காமனால, காமன் இல்லாம இட்ஸ் நாட் பாசிபிள். அதனால என்ன அப்படின்னா நிஷாகரஸ்ய நிஷ்பல உதயத்துவம் இது துக்க நிமித்தகம் ஷரீரகார்ஷ்யம் இது. சோ நிஷாகரனுடைய உதயம்ங்கிறது நிஷ்பலம். அதுதான் துக்கத்துக்கு ஒரு நிமித்தம். அது என்ன துக்க நிமித்தகம் என்னன்னா சரீரகார்ஷ்யம், சரீரத்தினுடைய அந்த தனுதான். நஹி துக்க நிமித்தம் சரீரகார்ஷ்யம் பகுல அவசானே அப்படி நஷ்யதி இது கிருச்ரேன கார்ஷ்ய பரித்தியாக உபபத்தி ஊஹ்யா. சோ என்ன துக்க நிமித்தம் வந்து சரீரகார்ஷ்யம். சோ துக்கத்தினால துக்கத்துக்கு துக்கத்துக்கு நிமித்தமா அவனுக்கு அந்த சரீரம் இழைச்சுது. ஆனா அந்த சரீரம் இழைச்சப்புறம் பகுல அவசானே அப்படி கிருஷ்ணபக்ஷம் அவசானம்னா எண்டு முடிஞ்ச பொருளும் கூட நஷ்யதி ந நஷ்யதி போல கிருச்ரேன கார்ஷ்ய பரித்தியாக உபபத்தி ஊஹ்யா. சோ துக்கத்தோட அவன் வந்து அந்த கார்ஷ்யம் அந்த தனுதாம் இழைச்சு இருக்கிற அந்த தன்னுடைய அந்த ஸ்திதிய அந்த ஸ்டேட்டஸ பரித்தியாக உபபத்தி ஊஹ்யா. அத வந்து தியாகம் பண்றதுல அவனுக்கு வந்து இஷ்டமே இல்ல அப்படிங்கறது நம்ம ஊகணும் இல்ல. ம். ஒரு சந்திரனுடைய வேக்சிங் அண்ட் வேனிங்க வச்சுண்டு அவர் வந்து என்னமா கனெக்ட் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காரு பாருங்க. அவகமிய கதீகிருத்தம் பபு பிரியவந்தோஸ்தவ நிஷ்பலோதய பகுலேபி கதே நிஷாகரः தனுதாம் துக்கம் அனங்க மோக்ஷதி. இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. அது ரெண்டு ஸ்லோகத்தை கண்டினியூஸா படிக்கலாம்னு பாக்குறேன். ஹரிதாருண சாருபந்தனஹ हरितारुण चारुबन्धनः कलपुंस्कोकिल शब्दसूचितः वद सम्प्रति कस्य வானதாம் நவச்சூத பிரசவோ கமிஷ்யதி. அவனுக்கு பானம் என்ன அப்படின்னா நவச்சூத பல்லவானி. இப்ப அப்படியே பூத்த அந்த சூத்தம்ங்கிறது மாமரம், அதனுடைய பிரசவம்னா பூ, மாம்பூ தான் அவனுக்கு வந்து ஆரோ இல்லையா. சோ அது வந்து இப்போ வத கஸ்ய பாணதாம் கமிஷ்யதி சம்பிரதி நவச்சூத பிரசவ. யாருனுடைய பாணத்துக்கு யாருனுடைய வில்லுக்கு பாணமாக இருக்கும் தன்மை பாணதா, பாணசிய பாவக பாணதா, அந்த பாணதாம் அதை அந்த நவச்சூத பிரசவங்கிறது கஸ்ய பாணதாம் சம்பிரதி கமிஷ்யதி இது வத. எப்படிப்பட்ட நவச்சூத பிரசவக அப்படின்னா ஹரிதாருண சாருபந்தனக காலபும்ஸ் கோகில சப்த சூச்சிதா. ஹரித அப்படின்னா சிகப்பு, அருணம்னா ஆரஞ்சு, ஹரிதனா பச்சை, அருணம்னா ஆரஞ்சு ஒரு ரெட்டு, சாரு பந்தனக அதனால் கட்டப்பட்டதும், கலப்பும் ஸ்கோகில சப்த சூச்சிதா. ஏன்னா நம்ம முன்னாடியே படிச்சோம் அந்த பும்ஸ்கோகிலங்களுக்கு தான் அந்த கூஜன சப்தம்ங்கிறது இருக்கு இல்ல. அது எதனால அப்படின்னா இந்த நவச்சூத பிரசவத்தை இந்த பல்லவங்களை சாப்பிடுறதுனால அந்த பும்ஸ்கோகிலங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கண்டம் இருக்குன்னு படிச்சோம் இல்லையா. அஹ் சூதாங்குர ஆஸ்வாத கஷாய கண்டா பும்ஸ்கோகிலோ என் மதுரம் சுகூஜ அப்படின்னு மூணாவது சர்க்கத்துல படிச்சோம். இந்த ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நான் அப்புறம் ஃபுல் ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் சரியா. ஓகே.